ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம். இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 7/2/2025 இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் குரோதி வருடம் தை மாதம் 25ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. திதி பார்த்தோம்னா வளர்பிறை தசமி திதி இரவு 9:26 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து வளர்பிறை ஏகாதசி திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா ரோகிணி நட்சத்திரம் மாலை 6:38 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து மிருகசீர்ஷ நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது. மாலை 6:38 வரை, அதாவது ரோகிணி நட்சத்திரம் இருக்கின்ற வரை இந்த நாளானது ஒரு மரணயோகம் கூடிய நாளாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து சித்த யோகம் என்பதும் வந்து விடுகிறது. இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு மாகேந்திரம் அப்படிங்கிற ஒரு நாமயோகத்தை கொடுத்திருக்கா. கரணம் பார்த்தோம்னா தைத்திலம் அப்படிங்கிற ஒரு கரணம் பகல் 10:08 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து கரஜை என்கின்ற கரணமானது வந்து விடுகிறது. இந்த நாளானது ஒரு மேல் நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே சாம்ப தசமி அப்படிங்கிறத கொடுத்திருப்பா. இது என்ன சாம்ப தசமின்னு சொன்னா இந்த நாள் ஒரு சூரிய பூஜைக்கு உகந்த நாளாக பார்க்கப்படுகிறது. அதைத்தான் அப்படி சாம்ப தசமிங்கிற பேர்ல கொடுத்திருக்கா. அதே போல இன்றைய நாளானது ஒரு தை வெள்ளிக்கிழமை நாளாகவும் அமைந்திருக்கிறது. இந்த நாளிலே நமக்கு வீட்டுக்கு எந்த சுமங்கலிகள் வந்தாலும் அவர்களை உட்கார வைத்து அவர்களுக்கு நலங்கிட்டு தாம்பூலம் அளிப்பதற்கு மறக்காதீர்கள் என்பதற்காக நினைவூட்டுகிறோம். சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 6:37 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 6:08 சந்திர உதயம் என்பது மதியம் 1:29 சந்திர அஸ்தமனம் என்பது இரவு 2:44 சம்பவிக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை 4:57 முதல் காலை 6:37 வரையில் நீடித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது பகல் 10:56 முதல் மதியம் 12:23 வரையிலும், யமகண்டம் என்பது மதியம் 3:15 முதல் மாலை 4:42 வரையிலும், குளிகை காலம் என்பது காலை 8:03 முதல் 9:30 வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1:56 கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு மேற்கே சூலம் பகல் 11:13 வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக வெள்ளம் தானம் விடுத்து மேற்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா வெங்கட்ராமன் அப்படிங்கிற ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்கார். அவருடைய கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா கலப்பு திருமணங்கள் பித்ருதோஷத்தை தருமா என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. முதல்ல கலப்பு திருமணங்கள் எப்படி நடைபெறுகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மேரேஜஸ் ஆர் மேட் இன் ஹெவன் அப்படின்னு தானே சொல்லுவா. திருமணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகின்றனன்னு சொன்னா இப்படி கலப்பு திருமணங்கள் அப்படிங்கிறது நடக்கிறதுன்னு சொன்னா அதுவே அந்த முன்னோர்களினுடைய ஒரு அவர்கள் தீர்மானிக்கின்ற விஷயம் தானே என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏற்கனவே எவருடைய ஜாதகத்திலே அந்த பித்ரு தோஷம் என்பது இருக்கிறதோ அவர்களுடைய இல்லத்திலேதான் இந்த கலப்பு திருமணம் என்பதே நடைபெறும். அப்படிலாம் இல்லை சார், எங்களுடைய பாரம்பரியம் ரொம்ப நல்ல பாரம்பரியம், ரொம்ப நல்ல ஆச்சார அனுஷ்டானத்தை எல்லாம் எல்லாத்தையும் ஃபாலோ பண்றவா, தர்மசாஸ்திரத்தின்படி நடக்கக்கூடியவா, ஆனா திடீர்னு எங்க குடும்பத்துல இந்த மாதிரி ஒரு கலப்பு திருமணம் நடந்து விட்டது அப்படின்னு சொன்னா அது நிச்சயமாக தோஷத்தினைத்தான் தரும். அதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனால் இதில் அடிப்படையான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா அதற்கு இந்த குழந்தைகளை மட்டும் சர்வ நிச்சயமாக குறை சொல்லக்கூடாது. அவர்கள் வேணும்னே அப்படி போய் பண்ணிட்டா, நான் வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டேன், அப்படி இப்படின்னு இவர்கள் 1000 சாக்கு போக்கினை சொல்லலாம். ஆனால் அடிப்படையில் தவறு என்பது இந்த பெற்றோர்களின் மீதுதான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதை நம்ம தவறா பார்த்தா அது தவறு அப்படிங்கிற மாதிரி தான் எடுத்துக்கணும். நம்ம தர்மசாஸ்திரத்திற்கு விரோதமான முறையிலே இந்த பிள்ளைகளினுடைய திருமணம் என்பது நடந்திருக்கிறது என்று சொன்னால் அங்கே ஏற்கனவே இவர்களுடைய அந்த குடும்பத்திலே அந்த பித்ரு சாபம் என்பது இருக்கத்தான் செய்யும். ஏன்னு சொன்னா ஒரு திருமணம் நடக்கிறது அப்படின்னு சொன்னாலே இந்த 2 தரப்பிலிருந்தும் அந்த முன்னோர்கள் சொர்க்கத்திலே சந்தித்து கொண்டு அவர்கள்தான் இந்த திருமணத்தை நிச்சயிக்கிறார்கள் என்பதை
நம்முடைய சாஸ்திரமும் வலியுறுத்தி சொல்கிறது. அதனால்தான் இந்த திருமணம் நடக்கும் போதே பார்த்தோம்னா அந்த திருமண நிகழ்ச்சியிலேயே அந்த முன்னோர் வழிபாடு அப்படிங்கிறதையும் வச்சிருப்பா. பூர்வாங்கம்னு சொல்லுவா. அந்த திருமண நிகழ்ச்சி ஆரம்பிப்பதற்கு முன்னதாக அந்த பூர்வாங்கம் என்று சொல்லப்படக்கூடிய அதற்கு முன்னால் வரப்படக்கூடிய விஷயங்கள்ல பார்த்தோம்னா அந்த முன்னோர் வழிபாடு என்பதும் கண்டிப்பாக இருக்கும். எதற்காகன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த திருமணத்தை நீங்கள் தான் ஏற்பாடு செய்திருக்கிறீர்கள். இந்த பிள்ளைகள் இருவரும் இந்த முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தோடு இவர்களுடைய பரம்பரையானது மிகவும் நன்றாக இருக்க வேண்டும், 16 பெற்று இந்த பிள்ளைகள் பெருவாழ்வு வாழ வேண்டும் என்று சொல்லி அந்த முன்னோர் வழிபாட்டோடு தான் நம்முடைய சம்பிரதாயமான திருமணங்கள் துவக்கவே படுகின்றன என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக ஒரு கலப்பு திருமணம் நடக்கிறதுன்னு சொன்னா அதற்கு காரணம் ஏற்கனவே அந்த குடும்பத்திலே இருக்கக்கூடிய பித்ருதோஷம் என்பதுதான் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். இது பித்ருதோஷம்னு சொன்னா இவர்கள் ஏதோ பித்ருக்களுக்கான கடமைகளை சரிவர செய்யாததால் வந்தது மட்டுமல்ல, அந்த பித்ருக்களே ஏற்கனவே ஏதோ தவறினை இழைத்திருக்கிறார்கள் என்ற அர்த்தம். அதன் மூலமாகத்தான் அதிலே வரக்கூடிய அந்த பரம்பரையிலும் இது போன்ற விஷயங்கள் நடைபெறுகின்றன. முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் சொல்றா இல்லையா? ஏற்கனவே அந்த குடும்பத்திலே இது போன்ற பிரச்சனைகள் மறைமுகமாக இருந்திருக்கலாம். அதனுடைய எதிரொலியாகத்தான் இது இந்த பிள்ளைகள் வெளிப்படையாக இதனை செய்கிறார்கள் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். கலப்பு திருமணங்கள் பித்ருதோஷத்தை தரும் தானே என்று கேட்டால் சர்வ நிச்சயமாக தரும் தான். ஆனால் அதற்கான தீர்வு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அட்லீஸ்ட் இந்த கலப்பு திருமணம் நடந்தால் கூட முறையாக நம்முடைய சம்பிரதாயங்களை, சம்பிரதாயம்னு சொன்னா நான் திருமணத்துல சொல்லல, அந்த திருமணத்தை நடத்திய பிறகு அதற்கு பிறகாவது தர்மத்தை இவர்கள் பின்பற்ற வேண்டும். தர்ம நெறியின்படி பொருள் ஈட்ட வேண்டும். தர்ம நெறியின்படி நம்முடைய பிள்ளைகளையும் வளர்க்க வேண்டும். சக மனிதர்களிடத்திலே அன்பு செலுத்த வேண்டும் என்கின்ற அந்த விஷயத்தை அந்த குழந்தைகளுக்கு சொல்லித்தர வேண்டும். மற்றவர்களுக்கு எந்த விதத்திலும் துரோகம் இழைக்காது, அடுத்தவர்களுடைய மனம் புண்படும்படியாக நடக்கக்கூடாது என்பதை தனக்கு பிறக்கக்கூடிய அந்த பிள்ளைகளுக்கு சொல்லி தந்தாலே அந்த பிள்ளைகளின் மூலமாக சத்புத்திரர்களாக பிறக்கும் பொழுது அந்த பிள்ளைகள் சத்காரியங்களை செய்யும் பொழுது இவர்களுக்கான தோஷங்கள் என்பது விலகிவிடும் என்பதுதான் உண்மை. இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன். எம்பெருமானினுடைய திருவருளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுப தினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்.